பூச்சி எனக்கு தெரியலங்க சீரியஸாங்க. அனிருத்தல்னா இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண வேணான்ற மாதிரி இருக்கும். தமிழ்ல இல்ல படமே ரிலீஸ் பண்ணிடுவானா. படத்துல எங்கேயாவது லேக் ஆகுது படம் லேக்னு இல்லைங்க, கூஸ் பம்ப்ஸ்னு ஒரு பில்டப் கொடுக்குறானுங்க. அது லேக் கணக்குல வராது, லேக்னா போர் அடிக்கும். இது வந்து கூஸ் பம்ப்ஸ்னு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க, நமக்கு அருவருப்பு மொமெண்ட். அப்போ ஒழுங்கா யாருமே நடிக்கலன்னு சொல்ல வரீங்க? நடிப்பும் இல்ல நடிக்கவும் தெரியல யாருக்கும். ஆக்டிங்ன்ற மாதிரி பண்றாங்க, அது நம்மளுக்கு செட் ஆக மாட்டுது. மியூசிக் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, மியூசிக் நல்லாதான் இருக்கு. அனிருத்துக்கு நான் வரல, அனிருத் நல்லாதான் பண்ணிருக்கேன், பிஜிஎம் நல்லாதான் இருக்குது. படம் வந்து ஒரு பில்டப்லயே ஓடுது, ஒரு கதை இல்லை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா வராதுங்க படம் பார்த்து. இந்த படம் ஃபுல்லா பார்க்கணுமாடான்னு நிறைய பேர் போன மாதிரி எனக்கு ஃபீலிங். அவர் பேர் குஞ்சாரா, கலையரசன் பேர் குஞ்சாரா. உங்களுக்கு வேற பேரே கிடையிலையா? இல்ல அத பேர்ல கூட கலை வாங்குற அளவுக்கு இந்த படத்துல பண்ணி வச்சுக்கிறாங்க. அவருக்கு சிங்கப்போவா உனக்கு, அதாவது ஆடியன்ஸுக்கு ட்ரீட் ஆன படம் தான் பாத்துக்கிறேன், ரிவ்யூவர்ஸுக்கே ட்ரீட் ஆன படம் தான் இந்த தேவராவ தான் நான் சொல்லுவேன். ஏங்க இந்த படத்தை பார்த்து அவனுக்கு காசு தரணுங்க, டேரக்டர் கொத்தல சிவாவா அவரு எனக்கு காசு தரணும். அதாவது இது வரைக்கும் சிறுத்தை சிவா தான் ஃபேமஸ் ஆனாப்புல, இதுக்கப்புறம் கொத்தல சிவா ஆயிடுவாப்புல, அந்த மாதிரி எதுவும் செய்யறாங்க. படம் நல்லா இல்லைங்கிறீங்க, அப்புறம் இவர் வந்து ஃபேமஸ் ஆயிடுவாரு. ஃபேமஸ் எதுக்கு? கலாய வாங்கறதுக்கு. நான் நல்லா இருக்கிறதுக்கு சொன்னேன், கலாய வாங்கறதுக்கு ஃபேமஸ் ஆயிடுவாப்புல. சிறுத்தை சிவா ஓட்டுவாங்கல்ல, இப்ப சிறுத்தை சிவா எல்லாம் நல்லாதான் பாத்துக்கிறாரு, வேதாளம் வீரம் நல்ல படம் குத்தாரு. இப்போ கொத்தல சிவான ஒரு ஆள் மாட்டிக்கிறாரு, அவர் தேவரான ஒரு மட்டமான படம் குத்தாருன்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருந்தது, அதை விட கன்றாவியா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை விட இது வேணான்றேன். ஏன்னா தெலுங்குலயே ஒண்ணும் பண்ண முடியல, இவங்க எப்படி தமிழுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? வேஸ்ட்டுங்க. டேரக்டர்லாம் ஒரு நல்ல ஹீரோ, என்டிஆர்ன்ற நல்ல ஹீரோ கூட கெடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறாரு. டான்ஸ் இல்லங்க, டான்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. ஓப்பனிங் சாங்ல ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது, இவருது ஜூனியர் என்டிஆர். ஒரு முட்டி போட்டு ஒரு ஸ்டெப் அப்படியே ஃப்ரண்ட்ல வருவாரு, அந்த ஸ்டெப் மட்டும் ரசிச்சு பார்த்தேன். அந்த ஒரு ஸ்டெப் தான் டான்ஸ்ல, மத்தபடி டான்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. வராதீங்கன்றேன், வந்தீங்கன்னா நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு, இந்த பில்டப்ல ஹார்ட் அட்டாக் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த பில்டப் பிடிக்காத ஆடியன்ஸ் சொல்றேன், தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு மேபி ஓகேன்ற போதா இருக்கும். படத்துல பிடிச்ச சீனா எதை சொல்லுவீங்க? சீனே இல்லைங்க, வெறுத்து போய் தான் பாத்துருந்தேன். நான் மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருந்தவங்களும் அப்படிதான் பாத்துருந்தாங்க. அவன் பாத்துட்டு என்ன சிரிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு மாசான படம், இதுக்கு சிரிக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா அது அந்த நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்ப வெளியில வந்தவங்க நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு யாரும் சொன்னா, அவங்க சொல்றவங்க கண்டிப்பா வந்து நம்ம ஆளுங்க இருக்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஆளுங்கன்னா எதை வச்சு சொல்றீங்க? நம்ம ஆளுங்கன்னா என்ன சொல்றது, அது வேணாம், அது சொன்னா சர்ச்சை ஆயிடும். தமிழ் ஆடியன்ஸ் வந்து தெலுங்கு படம் மோஸ்ட்லி பிடிக்காது, ஏன்னா ரொம்ப பில்டப் பண்ணிருப்பாங்க. அந்த படம் நீங்க போய் பார்த்து வந்து ஒரு நெகட்டிவா சொல்றது எதுக்கு? அதையே பாக்குறீங்க? நான் தமிழ்ல தான் பார்த்தேன், தெலுங்குல பார்க்கல, தமிழ்ல தான் பார்த்தேன். சரி அதான் சொல்றேன், நான் என்ன எது வந்து பார்த்தேன்னா, சரி இந்த படத்தையாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி கொஞ்சம் தமிழ் ஆடியன்ஸும் பிடிக்கிற மாதிரி நல்லா எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சு வந்தேன். நாங்க இப்படிதாண்டா இருப்போம்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏன்னா இப்போ கோட் மூவியை பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பில்டப்பா சொன்னாங்க, ரொம்ப தப்புன்னு போயிடுச்சு. கோட்ல பில்டப்லாம் கிடையாது, கோட்ல பில்டப் கிடையாதுங்க. இந்த வருஷத்துல இது வரைக்கும் அந்த படத்துல பேன் இண்டியா மூவில பெஸ்ட் மூவினா கோட்டு தான். இந்த படம் கோட்டு உள்ள கம்பேர் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த படம் கேஜிஎஃப் மாதிரி அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. கேஜிஎஃப்ல 1% கூட இந்த படம் ஃபில் பண்ணல, ஓகேங்களா? கோட்டு உள்ள தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. கோட் ஆச்சு கொஞ்சம் நல்லா இருந்தது, அப்படியே பார்க்கும்போது ஒரு கதை இருந்தது, ஒரு கூஸ்பம்ஸ் இருந்தது, வைப் இருந்தது, எல்லாமே இருந்தது, டான்ஸ் பக்காவா இருந்தது, ஆக்டிங் எல்லாமே இருந்தது. இதுல எதுவுமே இல்லை. ஓகே, ஓகே.